கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி நம்முடைய ஐயா அவர்கள் முதலமைச்சரை சந்திக்கின்றார். இது எவ்வளவு பெரிய ஒரு சந்திப்பு, எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பு அது. மருத்துவர் ஐயா என்பது இந்தியாவிலே ஒரு மூத்த தலைவர். அவர் முதலமைச்சரை தேடி சந்திக்கின்றார். சந்திப்பின் நோக்கம் சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும், சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று ஒரு கோரிக்கை. 35 நிமிடம் பேசுகிறார்கள். சந்தித்து வந்து ஒரு மாதத்திற்கு மேல் ஆகிறது. அதை பற்றி அவர்கள் ஏதாவது ஒரு செய்தி, ஏதாவது ஒரு கசிவு கிடையாது. இதுதான் இன்றைய அரசியல். இன்னும் எவ்வளவு காலம் நீங்கள் ஐயாவை கெஞ்ச வைப்பீர்கள்? இன்னும் எவ்வளவு காலம் நாம் கெஞ்சிக் கொண்டிருக்க வேண்டும்? அந்த அதிகாரம் நம் கையில் வந்தால் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நாம் சமூக நீதியை நிலைநாட்ட முடியும். நம்மால் மட்டும்தான் முடியும். மற்ற கட்சிகள் எல்லாம் வெறும் விளம்பர அரசியல் தான், வெறும் பேச்சு அரசியல் தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சமூக நீதி என்று விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். வெத்து மாநாடுகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். தந்தை பெரியாருடைய வாரிசு என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், வசனம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்று சமூக நீதி என்று சொன்னால் ஒரே ஒரு தலைவர், நம்முடைய மருத்துவர் ஐயா, உண்மையான தலைவர் மருத்துவர் ஐயா. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆளுகின்ற காலம் வந்துவிட்டது. இவ்வளோ திறமைகள் வைத்த கட்சி நம்ம கட்சி. இந்தியாவில் எந்த கட்சியாவது பட்ஜெட்டை போடுமா? நிழல் நிதிநிலை அறிக்கையை போடுமா? நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கையை போடுமா? தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக எத்தனை போராட்டங்கள். அது கன்னியாகுமரி நடந்த போராட்டமா, தூத்துக்குடி திருநெல்வேலியா, இல்லை எந்த பக்கம் பெங்களூர் எல்லை போராட்டமா, கேரளா போராட்டமா, இல்லை இலங்கை போராட்டமா, அத்தனை போராட்டங்களும் வழி நடத்தியவர், முன்னின்று நடத்தியவர் மருத்துவர் ஐயா அவர்கள். இந்த தேர்தல் நமக்கு முக்கியமான ஒரு தேர்தல். நம் தீர்மானத்திலே சொல்லியிருக்கணும், அரசியல் தீர்மானத்தில் சொல்லியிருக்கிறது, தமிழ்நாட்டின் நலன் கருதி, இந்தியாவின் நலன் கருதி இந்த தேர்தலில் பாட்டாளி கட்சி வெற்றி பெற்றாக வேண்டும். காரணம், பாட்டாளி கட்சி வெற்றி பெற்றால்தான் தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டெடுக்க முடியும். அதற்கு பல உதாரணங்கள் எனக்கு ஒரு மணி நேரம் பேசிட்டே இருக்கலாம். 2004 2009 நமக்கு 6 மக்களவை உறுப்பினர்கள் வெற்றி பெற்றோம். நாடாளுமன்றம் 6 மக்களவை உறுப்பினர்கள் தான் நம்மிடம் இருந்தது. ஆனால் நாடாளுமன்றம் பல நாட்கள் ஸ்தம்பித்தது. வெறும் 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து. இலங்கை தமிழர் பிரச்சனை இருந்தாலும் அன்னைக்கு 4-5 நாள் நாடாளுமன்றம் நடக்கல. எதுக்கு? 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து. இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி. காவிரி பிரச்சனை 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்க போய் நின்றாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி. 2 அமைச்சர்களை அன்று வைத்தோம். அன்றைய கட்டத்தில் லோயலா கல்லூரி ஒரு ஆய்வு நடத்திய, ஒரு சர்வே நடத்தியது. அப்போ நடத்திய லோயலா கல்லூரி சர்வே உண்மையான சர்வே. இப்ப நடத்தது படுத்தலாம் எனக்கு கருத்து சொல்ல வேண்டாம். அந்த ஆய்வில் தமிழ்நாட்டில் உள்ள 13 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். அந்த 13 அமைச்சர்களில் யாரு முதல் அமைச்சர், யார் இரண்டாவது அமைச்சர், 4, 3வது, 4வது பட்டியலிட்டு போட்டார்கள். அந்த பட்டியலில் தமிழ்நாட்டினுடைய முதல் அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் என்றும், தமிழ்நாட்டுடைய 2வது அமைச்சர் ப. சிதம்பரம் என்றும், தமிழ்நாட்டுடைய 3வது அமைச்சர் அரங்க வேலு என்றும், 13 அமைச்சர்களில் முதல் 3 அமைச்சர்கள் பாட்டாளி கட்சி அந்த பட்டியலில் வருகிறது. இதை எதை காட்டுகிறது? நமக்கு வாய்ப்பு கிடைத்தால் சாதனைகளுக்கு அளவே கிடையாது, எல்லையே கிடையாது. காரணம், நம்மை வழி நடத்தி கொண்டுபவர் மருத்துவர் ஐயா அவர்கள்.
நாங்கள் நாடாளுமன்றத்திலோ அங்கே என்ன நாங்கள் செய்த சாதனைகள் என்ன? பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாதுன்னு சட்டம் கொண்டு வந்தோம். அந்த சட்டத்திற்காக 30 ஆண்டு காலம் மருத்துவர் ஐயா அவர்கள் போராடினார். அதிகாரம் கிடைத்தது, அந்த சட்டத்தை கொண்டு வந்தோம். மது விலக்கு கொள்கை, நேஷனல் ஆல்கஹால் பாலிசியை கொண்டு வந்தேன். அப்போ எப்படி கொண்டு வந்தேன்? 30 அந்த காலத்தில் 30 ஆண்டு காலமாக மதுவை ஒழிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற மருத்துவர் ஐயா அவர் சொன்ன காரணத்தால் தேசிய மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வந்தோம். ஒவ்வொன்றும் களத்திலே போராடி அங்கே அதிகாரம் வந்து கையெழுத்து போட முடிந்த அந்த அதிகாரம். அதனால்தான் நான் கேட்கின்றேன், தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றுகின்ற அந்த அதிகாரம் நாம் பெற வேண்டும். அதற்கு எந்த ஈகோ உங்க மனதிலே எந்த கௌரவ வரட்டு கௌரவம் இருக்கக்கூடாது. நானா நீயா இவனா அவங்களா, முன்னுக்கு வந்தவங்களா அப்புறம் வந்தவங்களா இப்ப வந்தவங்களா, நான் பெரியவனா நான் சீனியரா நீ ஜூனியரா. ஐயா கட்சி நம் வெற்றி, இதுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். நான் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் சென்று வருகின்றேன். துணை மாவட்டங்களிலும் மக்களுடைய மனது மிகப்பெரிய மாற்றம் நான் பார்த்திருக்கின்றேன். மிகப்பெரிய மாற்றம் நான் பார்த்திருக்கின்றேன். ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மாற்றம் இப்போது முழுமையாக மாறிக்கொண்டிருக்கிறது. நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நான் சொல்வது இங்க விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை பத்தி நான் பேசல. நான் அது நம்ம பேசவே வேண்டாம். நான் சொல்வது திண்டுக்கல், தேனி, மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமேஸ்வரம், ராமநாதபுரம், திருப்பூர், கோயம்புத்தூர், கரூர், மேற்கு பகுதி. அங்கிருக்கின்ற மக்கள் எல்லாம் நமக்கு ஆதரவாக அவருடைய மனநிலை மாற்றியிருக்கின்றார்கள். காரணம் நம்மை பற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். உலகாலமாக தெரியவில்லை. எவ்வளோ சாதனைகள் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளோ சாதனைகள் அடுக்கிக்கிட்டே போலாம். அதற்கு ஐயா அவர்கள் சொல்லி தமிழக அரசு எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. ஐயா அவர்கள் சொல்லி, ஐயா அவர்கள் போராடி தமிழக அரசு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறது. எப்படி இருக்கணும் அது? ஐயா அவர் சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி முதலமைச்சர் அதில் கையெழுத்து போடுகின்ற அந்த காலம் வர வேண்டும். இது வேற கட்சி முதலமைச்சர் கையெழுத்து போடுற கடந்த காலம் நாம் பார்த்திருக்கின்றோம். காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிக்க வேண்டும் என்று முதல் சொன்னவர் ஐயா அவர்கள். அதற்கு 5 ஆண்டு காலம் போராடினோம், விழிப்புணர்வு ஏற்படுத்தினோம், துண்டு பிரசுரங்கள் கொடுத்தோம், ஆர்ப்பாட்டங்கள் செய்தோம், அழுத்தங்கள் கொடுத்தோம், முதலமைச்சரை பலமுறை வலியுறுத்தினோம், நாடாளுமன்றத்திலே பேசினோம், ஊடக மத்தியிலே பலமுறை பேட்டிகள் கொடுத்தோம். அதன் பிறகுதான் தமிழக அரசு அந்த சட்டத்தை கொண்டு வந்தது. இது போன்று தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக எவ்வளவு திட்டங்கள், சட்டங்களை கொண்டு வர வைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இன்னும் எவ்வளவு காலமா கொண்டு வந்தோம் சொல்லிட்டு இருக்க முடியும்? கொண்டு வர செய்தோம் என்று. நாம் அதை கொண்டு வந்தோம், கையெழுத்து நாம் போட்டோம் என்ற அதிகாரம் நமக்கு இருக்கு வேண்டும். மீண்டும் சொல்கின்றேன், தமிழ்நாட்டை ஆளுகின்ற முழு தகுதி, திறமை, தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு சிந்தனை உள்ள தமிழ்நாட்டில் ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான்.